நம்மளோட ஃபிளாஷ் ப்ராஜெக்ட்ல எப்படி MySQL டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. MySQL டேட்டாபேஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். .venv/scripts/activate venv ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டு நம்ம பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ pip இன்ஸ்டால். இப்போ நம்ம 3 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எது வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா flask-sql alchemy. இந்த பேக்கேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ORM பேஸ்டு ஃபியூச்சர் வந்து நம்மளோட ஃபிளாஷ் ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்றதுக்காக தான். ORM அப்படின்னா என்னன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம எஸ்கியூஎல் பேஸ் பண்ண எந்த டேட்டா பேஸை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு எஸ்கியூஎல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஈக்குவலான பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். நம்ம அதை வச்சே வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கூட கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம MySQL டேட்டா பேஸ் தான் கனெக்ட் பண்ண போறோம். ஆனா டிபி எஸ்கியூஎல்ஐட்டோ இல்ல PostgreSQL அப்படின்னு எஸ்கியூஎல் பேஸ் பண்ண எந்த டேட்டா பேஸ் வேணாலும் நம்ம எஸ்கியூஎல் அல்கெமி வந்து வச்சுக்கிட்டு ORM பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டிபிள் பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரே கமெண்ட்ல அடுத்தடுத்த பேக்கேஜ் நேம்ஸை ஸ்பேஸ் கொடுத்து நம்ம மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன பேக்கேஜ் வந்து வேணும்னா PyMySQL. ஸோ நம்மளோட லோக்கல் MySQL டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு இந்த PyMySQL பேக்கேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்தது flask-migrate அப்படிங்கிற இந்த பேக்கேஜ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம டைரக்டா நமக்கு தேவையான டேபிள்ஸை MySQL கிரியேட் பண்ணி அதை நம்மளோட ப்ராஜெக்ட்ல கனெக்ட் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா டேட்டா பேஸ்ல வரப்போற ஒவ்வொரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிளாஷ் ப்ராஜெக்ட் மூலியமா பைத்தான் கோடை வச்சுதான் வந்து நம்ம பண்ண போறோம். அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டேட்டா பேஸ்ல டேபிளை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து இந்த மைக்ரேட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்றோம். ஃப்ரெஷ்ஷா டேபிளை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமும் நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல சேஞ்சஸ் வந்து பண்றோம் அப்படிங்கும்போது, அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வந்து பண்றோம் அப்படின்னாலும் இந்த மைக்ரேட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் வந்து கொடுத்துடலாம். எல்லா பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கும். ஸோ இப்போ எல்லா பேக்கேஜையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது ஃபைல் வந்து நம்ம ரூட் ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணிக்குவோம். models.py அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கான ஸ்ட்ரக்சரையும் வந்து நம்ம இங்கதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இங்க நம்ம இன்ஸ்டால் பண்ண flask-sql alchemy அப்படிங்கிற பேக்கேஜையும் வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரம் flask_sql alchemy import SQL alchemy. இதை db அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்ணி கால் பண்ணியிருக்கணும். ஸோ SQL alchemy அப்படிங்கிற கிளாஸை இங்க கால் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம app.pyல சில கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் நம்மளோட சேஞ்சஸ் எல்லாம் மைக்ரேட் அப்படிங்கிற பேக்கேஜ் மூலியமா அந்த டேட்டா பேஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கும் டெர்மினலை மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். அங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ஃபிளாஸ்க் வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் அதை ஆப் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கால் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரவுட்ஸ் வேணும்னு எழுதலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபைலை வந்து ரன் பண்றதுக்காக app.run அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாடல்ஸ் ஃபைல்ல இருந்து நம்ம டிபி அப்படிங்கிறது இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து டிபியை கிரியேட் பண்ணியிருந்தோம், அதை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக நம்ம இன்ஸ்டால் பண்ண flask-migrate அப்படிங்கிற பேக்கேஜ்ல இருந்து மைக்ரேட் அப்படிங்கிற கிளாஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா app.config அப்படிங்கிறது கொடுத்து ஃபர்ஸ்ட் SQL alchemy database URI அப்படிங்கிற கீயை வந்து நம்ம இதுக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்பெல்லிங் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கணும். அப்போதான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கு ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு MySQL அப்படின்னு கொட்டேஷனுக்குள்ள டைப் பண்ணணும். பிளஸ் PyMySQL அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த பேக்கேஜ் மூலியமா தான் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகிற MySQL டேட்டாபேஸ் கூட கனெக்ட் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு டபுள் ஸ்லாஷ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணும்னா லோக்கல் ஹோஸ்ட்ல நம்மளோட யூசர் நேம் என்னவோ அது வந்து கொடுத்துருக்கணும். எப்படி லோக்கல் ஹோஸ்ட் இன்ஸ்டலேஷன்ல யூசர் நேம் யாருமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பை டிஃபால்ட்டா ரூட் அப்படிங்கிறதா வந்து இருக்கும். நீங்க லோக்கல் ஹோஸ்ட்டுக்கும்
யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒர்க் பெஞ்சில் என்ன யூசர் நேம் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளோட இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுப்போமோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கோலன் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கணும். நான் 1 2 3 4 தான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அட் கொடுத்ததுக்கு அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் மாதிரி கிளவுடில் இருந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லிங்க் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு டேட்டாபேஸ் நேம் வந்து நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் வைக்கிற நேமில் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் என்ன ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம MySQL யூஸ் பண்ணுறதுனால இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன வைக்கிறேன்னா flask_db அப்படின்னு நான் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இந்த நேம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதே பேரில் ஒர்க் பெஞ்சில் வந்து இப்போ நம்ம டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ புது டேட்டாபேஸ் இங்கே flask_db அப்படின்னு நேம் வச்சு கிரியேட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது இப்போ flask_db அப்படின்னு அந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிக்குச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த app.config உள்ள எக்ஸ்ட்ராவா SQL Alchemy ட்ராக் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். அண்ட் இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த டிபியை வந்து எடுத்துக்கிறோம். db.init app அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நம்மளோட ஃபிளாஸ்க் ஆப்பை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேரியபிளை வந்து உள்ள பாஸ் பண்ணிக்கணும். அண்ட் பேசிக்காக டேட்டாபேஸ்க்கு தேவையான கம்யூனிகேஷன் செட்டப் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த மைக்ரேட் பேக்கேஜ் மூலியமா SQL போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மைக்ரேட் பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இருக்கிற மைக்ரேட் கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கணும். ஸோ அதை மைக்ரேட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அசைன் பண்ணி கால் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள நம்மளோட ஃபிளாஸ்க் ஆப் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிளையும் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிற வேரியபிளையும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்டா வந்து ஆப் தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டிபிங்கிற வேரியபிள் வந்து இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நமக்கு என்னென்ன ரவுட்ஸ் வேணுமோ நம்மளோட டெம்ப்ளேட்ஸ்க்காக எழுதிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான கோடும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே டேட்டாபேஸ்க்கான கம்யூனிகேஷன் செட்டப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். ஆனால் அது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மினிமம் ஒரு மாடலாவது கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த மாடல் வந்து டேட்டாபேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் செட்டப் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாடல் அப்படிங்கிறது டேட்டாபேஸில் ஒரு டேபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து பைத்தான் மூலியமா கிரியேட் பண்ணுறது தான். அண்ட் இதை கிளாஸ் பேஸ்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். மாடல்ஸை எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாடலை வந்து நான் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ்க்கு என்ன நேம் வந்து வைக்கிறோமோ அதுதான் MySQL டேட்டாபேஸில் நம்ம வச்சிருக்க அந்த டேட்டாபேஸ்க்குள்ள டேபிள் நேமாக வந்து கிரியேட் ஆகும். அண்ட் அதுக்குள்ள என்னென்ன காலம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அண்ட் ஒவ்வொரு காலமுக்குமான டேட்டா டைப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாடலை வந்து டேட்டா பேஸில் கரெக்டாக நம்மளால ஆட் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கான கமெண்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை நான் டெலிட் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு புது டேட்டா பேஸ் வந்து மாத்திரம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி பார்த்துருந்தேன் பழைய டேட்டா பேஸ்க்காக. அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ டெர்மினலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டேட்டாபேஸ் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கும்போது flask_db init அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணி இருக்கணும். அண்ட் இந்த கமாண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் தான் வந்து ரன் பண்ணுவோம். சப்போஸ் டேட்டாபேஸை மாற்றணும் அப்படின்னா ஓல்டு மைக்ரேஷன்ஸ்க்கு பதிலாக நியூ மைக்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை இன்னொரு டைம் ரன் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை திரும்ப திரும்ப ரன் பண்ண மாட்டோம். ஸோ இது இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ கரண்டாக நம்ம கனெக்ட் பண்ண டேட்டாபேஸ்க்கான மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அண்ட் இதுக்குள்ள நம்ம போய் எதையும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு கேஷ் மெமரி மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது ஆக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம மாடல்ஸோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும்போது சரி இல்லை புது மாடலை கிரியேட் பண்ணும்போது சரி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதை தான் வந்து சேஞ்சஸாக கொண்டு போய் SQL டேட்டாபேஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஒரு புது மாடல் கிரியேட் பண்ணும்போது சரி இல்லை ஆல்ரெடி இருக்கிற மாடலை சேஞ்சஸ் பண்ணும்போது சரி ரெண்டு கமாண்டை எப்பவுமே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதான் நம்ம ஃபிளாஸ்க்குள்ள அந்த மாடல் ஸ்ட்ரக்சரில் பண்ணுற சேஞ்ச் எல்லாமே SQL டேட்டாபேஸில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக என்ன கமாண்ட் வந்து ரன் பண்ணணும்னா flask_db
ஸ்பேஸ் மைக்ரேட். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா 3 லைன் இன்ஃபோ அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வரும். அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கும்போது அது புது மாடல் கிரியேட் பண்ணிருக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் மாடல் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கலாம். இந்த 3 இன்ஃபோ லைன்ல இந்த 3வது லைன்ல வந்து டிடெக்டட் அப்படின்னு போட்டு என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அந்த சேஞ்சை வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ண சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிடெக்டட் ஆடட் டேபிள் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ டீடைல்ஸ்னு ஒரு புது டேபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து காட்டுது. சப்போஸ் இதுவே வந்து இந்த இடத்துல நோ சேஞ்சஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்து காமிச்சிச்சுன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ண மறந்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்களோட செட்டப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து இருக்கும். சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தான் இந்த ஜென்ரேட்டிங் அப்படிங்கிற இந்த லைன் வந்து வரும். ஸோ ஒரு புது ஃபைலை வந்து அந்த கரண்ட் சேஞ்சுக்காக மைக்ரேஷன்ஸ்குள்ள வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். இந்த வெர்ஷன்ஸ்குள்ள பார்த்தோம்னா ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே வந்து வரும். நம்ம ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டு மைக்ரேட் வந்து ரன் பண்ணும்போது. அண்ட் இந்த சேஞ்சஸ் வந்து லோக்கலாக தான் சேவ் ஆகிருக்கும். இது டேட்டா பேஸில் போயிட்டு அப்ளை ஆகணும் அப்படிங்கும்போது அந்த செகண்ட் கமெண்ட்டை வந்து ரன் பண்ணணும். அது என்னன்னா ஃபிளாஸ்க் ஸ்பேஸ் டிபி ஸ்பேஸ் அப்கிரேட். இதை டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணமோ அது எல்லாமே டேட்டா பேஸில் போய் அப்ளை ஆகிருக்கும். இப்போ MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து எடுத்துக்குவோம். அண்ட் இங்கே வந்து நம்ம சேஞ்சஸை பார்க்கணும் அப்படிங்கும்போது ஸ்கீமாஸை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ டேபிள்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்குள்ளுக்குள்ள 2 டேபிள் வந்து காட்டும். அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறத பார்த்தோம்னா SQL Alchemy அதோட ரெஃபரன்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிற டேபிள். மற்றபடி நம்ம ஆட் பண்ணுற டேபிள்ஸ் மட்டும்தான் வந்து வரும். ஸோ அதில் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிளை வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஐடி நேம் ஏஜ் அப்படின்னு இங்கே மாடல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வேரியபிள் நேம்ஸ் வந்து இந்த கிளாஸ்குள்ளே கொடுத்துருந்தோமோ அதை பேஸ் பண்ணி இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு MySQL டேபிள் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ டேட்டா பேஸ் செட்டப் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. அண்ட் மெயினாக இங்கே இருக்கிற கோட் லாஜிக் அப்படிங்கிறது முக்கியம். டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராமல் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ளாஸ்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.